ஹலோ அண்டு வெல்கம் கைஸ். நான் உங்களை 6 இளம் விஞ்ஞானி அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். புதுசாக வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கும் எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்ரு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்ரு. ஸோ இதை நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதை பற்றி இதில் எப்படி வோல்டேஜ் அளக்கிறது, ஆம்ஸ் எப்படி பார்க்குறது, எல்லா டீட்டெயிலை பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மல்டிமீட்டரில் ஒரு 4 பின் இருக்குது பார்த்தீங்களா, ஃபீமேல் கனெக்டரு. இதை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ இது எதுக்காக கொடுத்துருக்குறாங்க, இது என்ன பர்பஸ்ஸு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது 10 செகண்ட் மேக்ஸ் 20 ஆம்ஸ் ஃபியூஸ்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போது 10 ஆம்ஸு இந்த மாதிரி இருக்கிற மோட்டாரில் நம்ம ஆம்ஸு எடுக்கணும். ஸோ 10 ஆம்ஸுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கிற மோட்டார்ஸ் மேக்ஸிமம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 20 ஆம்ஸ் வரைக்கும் பக்கமாக, அதாவது 18, 19 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம எடுக்க முடியும். ஸோ அதுக்கு மேலே நம்ம எடுத்தோம் அப்படின்னா இதை மல்டிமீட்டரில் வந்து ஒரு ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபியூஸ் வந்து கட் ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம ஆம்ஸ் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அடுத்து இதே பார்த்திங்கன்னா மில்லி ஆம்ஸ், மைக்ரோ ஆம்ஸ்ன்னு சொல்லி 2 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் மில்லி ஆம்ஸும் மைக்ரோ ஆம்ஸும் வந்து இது மூலிமா நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த காமனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ். ஸோ இந்த ரெட் கலரில் பின் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா, பெயிண்ட் பண்ணிக்கிறாங்கல்ல, இது வந்து பாசிட்டிவ். இந்த பிளாக் கலர் வந்து நம்ம நெகட்டிவ், அதாவது மைனஸ்ஸு. இந்த 3 ரெட் கலர் வந்து பார்த்திங்கன்னா இது மூணுமே வந்து ப்ளஸ்ஸு, இந்த கருப்பு கலர் வந்து மைனஸ்ஸு. ஓகேங்களா. ஸோ அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் ஓம்ஸு இதில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நம்ம நார்மலாக 1000 வோல்டேஜ் டிசியும் 750 வோல்டேஜ் ஏசியும் இது வரைக்கும் நம்ம அளக்க முடியும். மேக்ஸிமம் ரெண்டுமே 1000 தான். என்ன அப்படின்னா, நீங்கள் ஏசி வோல்டேஜ் வந்து மேக்ஸிமம் 750 வரைக்கும் இருக்கும், அது வரைக்கும் வரும். அதுக்கு மேலே அளக்கிறதுனா 1000 வரைக்கும் நம்ம அளக்கலாம். அடுத்து டிசி வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 1000 வோல்டேஜ் நம்ம மேக்ஸிமம் இதில் கொடுத்துருக்கிற ரேஞ்ச் வரைக்கும் நம்ம அளக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் சைடு. அதே மாதிரி இன்னும் டீப்பாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் எதுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. இந்த வி சைன் வேவ், அதாவது இப்படி எஸ் மாதிரி போட்டுருக்குறாங்க பார்த்தீங்களா, திருப்பி போட்ட மாதிரி, இது இந்த மாதிரி போட்டுருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஏசி வோல்டேஜு. ஓகேங்களா. நம்ம இதில் வந்து ஏசியை மட்டும்தான் அளக்க முடியும். அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா வி மேலே ஒரு கோடு போட்டு கீழே ஒரு 3 டாட் வச்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நாம் டிசி வோல்டேஜை வந்து மெஷர் பண்ண முடியும். அடுத்து இந்த ஓம்ஸுங்கிறது வந்து இந்த குதிரை லாடமோட சிம்பிள் மாதிரி கொடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா, இது வந்து நம்ம ஓம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஓம் சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா டயோடு சிம்பிளும் ஒரு பஸர் சிம்பிளும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த டயோடு சிம்பிள் வந்து நம்ம டயோடு வந்து, அதாவது எப்படி சொல்கிறதுனா, நல்லா இருக்குதா இல்லை டைரெக்ஷன் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குற மாதிரி. உங்களுக்கு டயோடை பற்றி எல்லாம் தெரியணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல்லே டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து டயோடோடைய விளக்கம் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதை பார்க்கலாம். அடுத்து இந்த பஸர் சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூட்டி டெஸ்ட் பண்ணுறதுக்காக, ஒரு சர்க்கியூட்டோட கண்டினியூட்டி, அடுத்து ஒயரோட கண்டினியூட்டி நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதுக்காக இது கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இதில் இந்த என்சிவிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ ஒரு ஒயரில் ஏசி அதாவது ஏசி கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா, இந்த டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா, இந்த ஒயிட் கலரில். இது வந்து என்ன ஆகுன்னா ரெட் லைட் வந்து பிளிங்க் ஆகும். இதில் ஏசி லைன் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, ஆனில் இருந்து அந்த ஒயர் வழியாக ஏசி ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா இதில் ரெட் லைட் வந்து நம்மளுக்கு பிளிங்க் ஆகும். அடுத்து இந்த டிகிரி ஃபாரன்ஹீட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து இது பார்த்திங்கன்னா அந்த நம்ம இப்போ ஒரு கெப்பாசிட்டர் இந்த மாதிரி இதோடைய ஃபாரன்ஹீட் அதாவது இது ஃபாரன்ஹீட் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வேலை செஞ்சுட்டே இருந்துச்சு. நீங்கள் ஆன் பண்ணிங்கனாலே அந்த பிளேஸில் கொண்டு இப்படி வச்சுட்டிங்க, மல்டிமீட்டரை வச்சுட்டிங்க, இப்போ ஃபாரன்ஹீட்டில் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து எவ்வளோ ஃபாரன்ஹீட் டிகிரி செல்சியஸ் இருக்குங்கிறத காட்டிகிட்டு இருந்துச்சு. இப்போ இதில் மீட்டரில் காட்டுறதில்ல. ஸோ நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதே மாதிரி ஒரு மீட்ரு நான் வாங்கி உங்களுக்கு அது எப்படிங்கிறத நான் காட்டுறேன். அடுத்து இந்த ஹெச்எஃப்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிஎன்பி என்பிஎன் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம். இந்த பிஎன்பி என்பிஎன் டிரான்சிஸ்டரில் வந்து
வோல்டேஜ் கெயின் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. இந்த பின்னை பார்த்துக்குங்க. பிஎன்பி என்பிஎன் சொல்லிகிட்டு இருக்குது. ஈனா வந்து எமிட்டரு, காமனு, பேஸு. ஸோ நம்மளுக்கு அந்த பின் நம்பர் நம்ம தெரியலனா கூட நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க ரேஞ்சு. அடுத்து இந்த மைக்ரோ ஆம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம ஆம்ஸ் அளக்கிறதுக்கான ரேட்டிங்க்கு மைக்ரோ ஆம்ஸு, மில்லி ஆம்ஸு, அடுத்து ஆம்ஸு. ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசியும் அளக்க முடியும், ஏசியும் அளக்க முடியும். ஓகேங்களா. ஆம்ஸில் வந்து நம்ம ஏசி அளந்துக்கலாம். மைக்ரோ ஆம்ஸு, மில்லி ஆம்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசி அளந்துக்கலாம். ஓகேங்களா. ஏன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஏசியில் வந்து நம்ம மேக்ஸிமம் மைக்ரோ ஆம்ஸ், மில்லி ஆம்ஸ் வந்து நம்ம அளக்க மாட்டோம், பார்க்க மாட்டோம். மேக்ஸிமம் ஆம்ஸ் ரேட்டிங்கில் இருக்கிறது தான் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் அப்படி கொடுத்துருக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ ஒவ்வொன்றா நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்டிமீட்டரில் கனெக்ட் பண்ணக்கூடிய மேல் ப்ரோப்பு. இது வந்து இப்படி பார்த்திங்கன்னா ரெட் கலர்லேயும் பிளாக் கலர்லேயும் இருக்கும். இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவு. ஸோ நம்ம இதை கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த மல்டிமீட்டரில் இருக்கிற ஃபியூஸெட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் ரேஞ்சுக்கு மேலே அளந்தோம் அப்படின்னா, மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்துச்சுனாலே இந்த ஃபியூஸ் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆயிரும் இதில் இருக்கிற கம்பி. ஓகேங்களா. சரி, ஓகே. நம்ம இப்போது வேல்யூஸ் எல்லாம் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் டீட்டெயிலாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து ப்ரோப்பெல்லாம் கனெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஓகே, நம்ம இப்போ வந்து ப்ரோப்பெல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஏசியை வந்து நம்ம மெஷர் பண்ணிடலாமா, ஏசி வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ நான் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோலார் லைன் எடுத்துகிட்டு வந்து ஒரு இன்வெர்ட்டரில் கொடுத்துருக்குறேன், ஒரு மினி இன்வெர்ட்ரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி லைன் வந்துட்டுருக்குது இப்போது. ஸோ நம்ம இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் வச்சுக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆட்டோ மோடில் இருக்குது. நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், ரேஞ்சுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பட்டன் இருக்கும். இது அமுத்துனீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மாறும். அதாவது இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 100 வோல்டேஜ்குள்ளே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 500, இது வந்து பார்த்திங்கன்னா 1000. இதிலே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஏசியா இல்லை டிசியான்னு சொல்லிட்டு. டிசிக்கு மாற்றினீங்கன்னா டிசின்னு இதாகும், அதான் டைரக்ட் கரண்ட்டு, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மாற்றினீங்கன்னா ஆட்டோ மோடுக்கு வந்துடும். ஸோ அதுவே நம்ம எந்த இதுவும் மாற்ற வேண்டியதில்லை ஆட்டோ மோடில் இருந்துச்சுன்னா. இப்போ நம்ம இதை வந்து நம்ம அளந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம அளந்து பார்க்கலாம். ஸோ இதிலே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ சோலாரில் வந்து வெளிச்சம் கம்மியாயிருச்சு ஈவினிங் டைமு. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு காட்டுது. 52 வோல்ட் வருது, ஏசி வோல்ட்டு. ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ டிசி எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்ப்போம் டிசி வந்து எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு. ஸோ அதே மாதிரி இதில் வந்து மாற்றி வச்சுட்டிங்கன்னா இப்போ மில்லி வோல்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏசிலேயும் அதே மாதிரி தான் வோல்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது டிசி பார்க்க போகிறோம், டிசி மெஷர்மெண்ட்டு. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சோலார் பேனல் கனெக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இதில் எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 4.34 வோல்ட் வருது. ஸோ 4 வோல்ட்டு 340 மில்லி வோல்ட் வந்து நம்மளுக்கு இப்போ சோலார் மூலயமா ஜென்ரேட் ஆகி ரீடிங் காட்டுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதோட முடிஞ்சு. அடுத்து நம்ம இப்போது ஓம்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, நம்ம அதாவது ரெசிஸ்டர் எல்லாம் வேல்யூ நம்மளுக்கு தெரியாது இல்லையா, அதெல்லாம் எப்படி பார்க்குறங்கிறத பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெசிஸ்டர் வேல்யூவில் டைரக்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவில் வச்சுட்டோம். இப்போ அது ஆட்டோவில் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ 1K ரெசிஸ்டர் எடுத்துக்குவோம். ஸோ 1K ரெசிஸ்டர் வந்து நம்ம எடுத்துட்டோம். இதோட வேல்யூ வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து ரெசிஸ்டர் எடுத்துகிட்டு நம்ம இப்படி வச்சுக்கணும்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிலோ ஓம்னு மாறிடுச்சா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே கரெக்டான இதில் வந்து அதாவது 100% வந்து உருவாக்க முடியாது. ஸோ அதனால் ஓரளவுக்கு தான் உருவாக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 974 கிலோ ஓம்னு வருது. ஸோ இது வந்து 1 கிலோ ஓமு. அப்போ ஆக்சுவல் ரேட் கரெக்டாக காட்டுது. ஸோ அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா 2.2 கிலோ ஓம் ரெசிஸ்டரு. அந்த மின்தடை கொண்ட ரெசிஸ்டர் இது. ஸோ நம்ம இதோட வேல்யூ பார்ப்போம் என்ன காட்டுதுன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக காட்டுதுங்களா. ஸோ 2.17 வந்துருச்சு. இன்னும் ஒரு 3 தான் 10ல் வேல்யூ பாயிண்ட்ஸ் ரேஞ்சு. ஸோ அது மட்டும் வந்துருச்சு அப்படின்னா அது 2.2 மேக்ஸிமம் ரேஞ்சு நம்ம வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் வாட் ரெஜிஸ்டரு. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 973. ஸோ இது 1 கிலோ ஓமு ஆஃப் வாட்டு. ஸோ இதோட வேல்யூ வந்து நம்ம பார்த்தாச்சு இப்போது. ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம இப்போ டயோடு டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, அது நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்குறது. அடுத்து பஸர் கண்டினியூட்டி எப்படி டெஸ்ட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் அந்த நம்ம டைரெக்ஷனுக்கு மாற்றியாச்சு. அடுத்து இந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டயோடோடைய கண்டினியூட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது. இது அந்த செட்டப்பு. ஸோ இப்போ நம்ம அந்த ரேஞ்சு வச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி பார்க்குறதுங்கிறத பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து ஒரு டயோடு. இது வந்து 6 amps டயோடு. ஓகேங்களா, தெரியுதா. ஸோ அந்த டயோடு வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். அந்த கலர் கோட்டிங் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா, அது வந்து நம்ம பாசிட்டிவ் கொடுக்குற சைடு. இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் இருக்கிறது. ஸோ நம்ம இந்த பக்கம் கரண்ட்டு கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த பக்கம் அவுட்புட் ஆகும். எப்படி அப்படின்னா இப்போ இந்த பிளாக் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு அதாவது கலர் கோட்டிங் இல்லாத சைடு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் லைன் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்க்கு வந்து கிடைக்கும், லைன் வரும். ஸோ இதே டைரெக்ஷன் இப்படி திருப்பி மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கலர் கோட்டிங் சைடு நீங்கள் கொடுக்கும்போது நம்மளுக்கு இந்த சைடு அதாவது பெரிய கம்பி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு வந்து நம்மளுக்கு லைன் கிடைக்காது. ஓகேங்களா. ஸோ நம்ம இதை செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ டயோடோட ஒரு குறிப்பிட்ட வேல்யூ வந்து காட்டுது. ஸோ இது வந்து அதாவது வோல்டேஜ் கெயின் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இது வந்து இப்போ இந்த டயோடு நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே நான் ஆப்போசிட்டாக வைக்கிறேன் பாருங்கள், எந்த ரீடிங்குமே நம்மளுக்கு வந்து காட்டாது. ஓகேங்களா. ஸோ நம்ம ஆப்போசிட்டில் கொடுத்தாலும் ஸோ நம்ம கரெக்டான டைரெக்ஷனில் கொடுத்தோம்னா வேணால் நம்மளுக்கு ரீடிங் வந்து காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம அடுத்து பஸர் வந்து நம்ம பார்ப்போம். பஸர் பார்க்கும்போது நம்ம ரேஞ்சு வந்து மாற்றிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாற்றியாச்சு. இப்போ பஸர் அந்த சிம்பிள் உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம இப்போ அதில் கண்டினியூட்டி வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அந்த கண்டினியூட்டி டெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் ஒன்று எடுத்துட்டோம். இந்த ஒயரில் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் இதை நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு அந்த பீப் சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனோட கண்டினியூட்டி ரீடிங்கு எல்லாமே இதில் வந்து நம்மளுக்கு வந்துடும். இது கண்டினியூட்டி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக எங்கேயாவது பிரேக்கப் அந்த ஒயர் கட் ஆகிருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி காட்டாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நாம் இப்போ வந்து என்சிவி மோட் மாற்றிட்டோம். என்சிவி மோடில் வந்து இந்த இடத்துல நான் சொல்லியிருந்தேன் ஏசி லைன் வந்து அந்த இடத்துல பாஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இதில் லைட் பிளிங்க் ஆகும், பீப் சவுண்டு வரும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதுக்காக செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டருக்கு வந்து நம்ம இப்போ லைன் கொடுப்போம். ஓகேங்களா. ஸோ லைன் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஏசி லைன் அந்த பக்கம் ஜென்ரேட் ஆகி இந்த ஒயரில் வந்து வரும்போது நம்மளுக்கு பீப் சவுண்டு கேட்குதான்னு பார்ப்போம். ஓகேங்களா. சரி பார்க்கலாம். பார்த்தீங்களா, இப்போ நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மரில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி லைன் ஜென்ரேட் ஆகுது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிளிங்க் ஆகுது இந்த பக்கம் ஏசி லைன் வந்துருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பீப் சவுண்டும் வரும். இப்போ நம்ம ஏசி லைனை நம்ம வந்து கட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, வரலையா. இப்போ பாருங்கள், ஸோ இதுதான் மெத்தேடு. நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணி நம்ம கண்டினியூட்டி பார்ப்போம். இப்போ நம்ம வீடுகளே சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏசி லைன் எந்த இடத்துல கட் ஆகிருக்குதுன்னு இது மூலயமா நம்ம வந்து அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த டிகிரி ஃபேரன்ஹீட் வந்து நம்மளுக்கு வேலை செய்கிறதில்ல. ஸோ அதே மாதிரி ஹெச்எஃப்இ நம்மளுக்கு வந்து வேலை செய்யலை. இந்த ஏதோ ப்ராப்ளம் இருக்க மாட்டேங்குது.
ஸோ நம்ம இப்போ இந்த டிசி லைனில் வந்து ஆம்ஸ் எவ்வளோ எடுக்குன்னு சொல்லி பார்க்குறங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ நாம் இப்போ வந்து ஆம்ஸ் அளக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஸில் வச்சுக்குங்க, ஏன்னா அதில் தான் ரீடிங் காட்டுது. ஏன்னா ஆம்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்களா, ஸோ அதனால் நம்ம ஆம்ஸில் வச்சாச்சு. இதில் வந்து ஏசியா டிசியான்னு அதே கேட்கும். இந்த பட்டன் நமக்கு இந்த மாதிரி மல்டிமீட்டர் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது ஏசிக்கு மாறிக்கும் ஆட்டோமேட்டிக்காக, டிசினா டிசி. இப்போ இது வந்து ஆட்டோவில் இருக்குது, நம்ம ஆம்ஸில் வச்சாச்சு. ஸோ இந்த ரெட் பின் வந்து இங்கே குத்தி நம்மள வோல்டேஜ் ஓம்ஸில் அதை தூக்கி வந்து மில்லி ஆம்ஸ் மைக்ரோ ஆம்ஸில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ ஒரு ஆம்ஸ் கனெக்ஷன் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். ஸோ இந்த 2 ஒயர் வந்து அதாவது பிளாக் அண்டு ரெட்டு வந்து ஒரு சுவிட்சாக வந்து ஆக்ட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் நீங்கள் செட்டப் பண்ணிக்கிங்க. ஸோ அதாவது எப்படி அப்படின்னா நான் ஒரு பிக்சர் ஒன்று காட்டுறேன், அதில் நீங்கள் இருக்கிற மாதிரி கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ இந்த இதுக்கு அடுத்து ஒரு பிக்சர் ஒன்று கொடுக்குறேன், இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் கனெக்ஷன் செட்டப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் கூகுள் ஃபார்மு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இதோட சர்க்யூட்டுக்கு கனெக்ஷன் நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சோலார்லேருந்து வர 2 ஒயரு, ரெட்டு பிளாக்கு. ஸோ நான் இதில் ஒரு லைன் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக மோட்டரில் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து இன்னொரு லைன் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணாத இருக்கிறேன். அதே மாதிரி இப்போது மோட்டருக்கு இன்னொரு லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிளாக்கில் வந்து கனெக்ட் பண்ணிடுவோம், ஓகேங்களா. ஸோ ப்ளஸ் வந்து நம்ம இப்படி வச்சோம் அப்படின்னா மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகும், ஓகேங்களா. ப்ளஸ் லைனில் நம்ம வந்து வைக்கும்போது ஸோ அதில் வந்து நம்மளுக்கு ரீடிங் காட்டுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ரீடிங் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா. ஸோ மோட்ரு ஓடுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0.133 மில்லி ஆம்ஸ் வந்து நம்மளுக்கு இப்போ சாரி ஆம்ஸ் வந்து மில்லி ஆம்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம், அவ்வளோ வந்து எடுத்துகிட்டு இருக்குது. இப்போ மோட்டர் ஓடுற சவுண்டு வந்து உங்களுக்கு கேட்கும், மோட்டர் ஓடுற சவுண்டு உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் 0.133 ஆம்ஸ் வந்து நம்மளுக்கு எடுக்குது. மேக்ஸிமம் 1 ஆம்ஸ் கூட எடுக்கலை. ஸோ இன்னும் வோல்டேஜ் பவர் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் ஆம்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஆம்ஸ் அளக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க ஆம்ஸில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இன்றைக்கோட வீடியோ முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம டிரான்சிஸ்டர் எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்குறது, ரீடிங் பார்க்குறது அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.